ஸோ வாட்ஸ் கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங். இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 3 காருக்கும் டெஸ்ட் வைக்க போகிறோம். இந்தியன் பைக் 3ல் இதில் எந்த கார் ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு டெஸ்ட்டு, அதுக்கடுத்தது தோத்ததில் இந்த ரேம்ப் டெஸ்ட்டு, இதோ ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் அந்த ரேம்ப்பு, அதோ இது பாருங்கள், அந்த ரேம்ப்பு டெஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம டேசன் ஆர் தான் சரியாக போவோம், ஸ்பீடாலாம் போவோம். ஐயோ, இப்போ ஸ்பீட் டெஸ்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்பீடு எவ்வளோ போடுது இது? ஐயோ, மட்டை ஆகிடுமோ? ஏங்க 300 அடிக்குதுங்க ஸ்பீடு. ஓ சா, ஐயோ 300 அடிக்குதுங்க, சரியான 300. பார்த்தீங்களா நீங்கள்? 300 அடிக்குது ஸ்பீடில். சரி, நம்ம லேம்போகினி போவோம். அதுக்கு முன்னாடி இந்த காரை எடுத்துப்போம். லேம்போகினி அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிற காரு. இப்போ லேம்போகினி எனக்கு தெரிஞ்சு 320 போகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஸ்பீடாக போகும் லேம்போகினி. இது சும்மா காருன்னு நினைக்கிறேங்க. நல்லா போச்சு. ஆனால் 300லாம் செம்ம ஸ்பீடு இந்த கேமில். லேம்போகினி. ஐயோ, ரோல்ஸ் ரைஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு. சரி, ரோல்ஸ் ரைஸ் எடுப்போம். ரோல்ஸ் ரைஸ் ஓரளவு ஸ்பீடு போகாது, ஆனால் செம்மையாக மெயின்டைன் பண்ணும். கார் அதிகமான டேமேஜ் வாங்காது, புரியுதுங்களா? இப்போ ரோல்ஸ் ரைஸ் எடுப்போம். அவ்வளோதான், ஏறா ஃப்ராங்க்லினே. ரோல்ஸ் ரைஸின் ஸ்பீடு பார்க்க போகிறோம் பாடு அப்படின்ற கதை. 100 தாண்டிடுச்சு. 200 ஸ்பீடு பாருங்கள். 250 தாண்டி 270 தாங்க ஸ்பீடு. ஐயே, ஏங்க பிரேக்கு அதேமாரி போய்ட்டு அப்படி முட்ட போகிறோம். 270 ஸ்பீடு வச்சுக்கிற ரோல்ஸ் ரைஸு அநியாயங்க இதெல்லாம். சத்தியமாக எனக்கு புரியல. இப்போ லேம்போகினி பாரு, எல்லாரையும் அடிச்சு நொறுக்குது பாருங்க. லேம்போகினி ஹோ. ஏங்க எங்கேயோ போகுதுங்க ரோல்ஸ் ரைஸு. சீட்டு போட்டு வர வச்சுக்கலாம் விடுங்க. இப்போ லேம்போகினி, எங்கள் தலைவன் வந்துட்டான்டா. எனக்கு பிடிச்ச காரு லேம்போகினி அப்படின்னு சொல்ல மாட்டேன் நானே. எனக்கே பிடிச்ச காரு BMW. அவ்வளோதான், முடிச்சு முறுக்கிடாத. லேம்போகினா 1000 போகும்டா. இந்த கேமில் 500 குத்துருப்பானுங்கடா கரெக்டாக. சரியாக போகும் பாருங்க. அங்கே பாரு இன்னும் அந்த ஸ்பீடு. என்னங்க 290க்கே முடிச்சிட்டானுங்க இந்த கேமில். ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல சத்தியமா. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல, 290க்கே முடிக்கிறாங்க. சரி வாங்க, ஜம்ப்பு டெஸ்ட்டு லேம்போகினி பண்ணிடலாம். இந்த காரை வச்சு பண்ணக்கூடாது இப்போ. ஐயோ, அடித்து நொறுக்கிட்டார். பாதி ஸ்பீடு டெஸ்ட் பண்ண சொன்னால் என்னென்ன பண்ணுறான் பாருங்க அப்படின்ற கதை தான். சரி வாங்க ஸ்பீடு டெஸ்ட் பண்ணுவோம். ஐயோ, டபராலாம் கண்டிச்சு. டேமேஜ் பார்ப்போம் இந்த ரேம்ப்பு மேலே. அடே ஃபஸ்ட்டு நம்ம என்ன லேம்போகினியா? சரி, லேம்போகினியே போவோம். எவ்வளோ டேமேஜ் வாங்க போகுதுன்னு தெரில. லேம்போகினி சீட்டு 700 போடு. ஐயோ, 70 கால் பண்ணுறேன். ஹலோ அண்ணா, ஒரு லேம்போகினி. அவ்வளோதான், லேம்போகினி வந்துச்சு. இப்போ போகுது பாருங்கள் லேம்போகினியோட ஸ்பீடு பாருங்கள். சரியாக இருக்காது. லேம்போகினி ஸ்பீடிலே தோற்றுது. இதில் எப்படி பண்ண போதோ தெரியவே இல்லை. ஐயோ, ஏறு என்று சொன்னேன். ஏங்க டபரா கைண்டிச்சு. அதுக்கு ஒரு 6%. எனக்கு தெரிஞ்சு நல்ல டேமேஜ் வாங்கும்னு நினைக்கிறேன். ஓ பாருங்க, ஏங்க இது டேமேஜே கொஞ்சம் தான். இருங்க நான் இதெல்லாம் கணக்கு கிடையாது, நான் ஓட்டின்னு வந்ததில்ல. இதுவே இதை பாருங்க, டேமேஜே கம்மி தான். இதுக்கு 80%ங்க கொடுக்கலாங்க. ரோல்ஸ் ரைஸும் இங்கே வாங்க. ரோல்ஸ் ரைஸு எப்படி என்ன பண்ண போதோ. சரி, ரோல்ஸ் ரைஸ்க்கு சீட்லாம் இல்லை, லிங்க்கு தான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஐயோ, எடுக்கும்போதே டேமேஜ். அது அவ்வளோ டேமேஜ் ஆகல. இப்போ ரோல்ஸ் ரைஸ் எடுக்கணும். இந்த ரேம்ப் சேலஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம், அந்த ரேம்ப் சேலஞ்ச் வேணாம். அப்படியே விடுவோம்.
நம்ம ரோல்ஸ் ரைஸ்னால் ரியல்லே அடி வாங்காது. இங்கே அடி வாங்குமா என்னான்னு கேமில் மாற்றி கொடுத்துருக்கார்களா? எங்கள் லேம்பகினியோட செம்மாயிட்டு பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆக போகுது? ரோல்ஸ் ராய்ஸ் ரைஸ் ஆகுமா? ஏய் இப்படி போனால் சத்தியமாக ரைஸ் ஆகிடுவேன். ஐயோ ஏங்க அப்படியே இருக்க பாருங்க, ஒரு டோர் மட்டும்தான் முடிஞ்சிக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் சத்தியமா அப்பாடி அப்பா. ஏங்க ஒரு கதவு மட்டும்தாங்க முடிஞ்சிது. 96% தாங்க இது டேமேஜு. இப்போ நம்ம டெசர்ட் 10 அது கார் எடுத்துன்னு போவோம். அது என்ன பண்ண போதோ? அதோட சீட் கோட் 300. செம்ம டேமேஜ் வாங்குமா? ஸ்பீடில் ஜெயிச்சிச்சு. இப்போ தன்னுடைய ரியலில் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் ரைஸு. ஸ்பீடு 200 போதுங்க. ஐயோ ஏறித்துங்க. எல்லா காரோடையும் இதாங்க ஹைட்டே சரியான ஹைட்டு. கீழே போனால் இப்படியே போனால் முடிஞ்சிரு. ஐயோ சரியான டேமேஜ் விடுமா? இது தூக்கிச்சு. இது 2. இது ரோல்ஸ் ரைஸோட சரியான டேமேஜ் வந்துக்குது. இந்த காருக்கு மொத்தமாக 70% தாங்க கொடுக்கலாம். இது லேம்போகினி 80%, இது 70%. இது வந்து ரோல்ஸ் ரைஸ் 96%. அப்போ இந்த கேமில் டேசன் ஆர் காரும் அதுக்கப்புறம் ரோல்ஸ் ரைஸும் ட்ரால முடிச்சிக்கிது. அடுத்தது டேசன் காருக்கும் ரோல்ஸ் ரைஸுக்கும் போட்டி வைக்க போகிறோம். அது என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அதில் முடிவு வந்தே ஆகணும். இதை ட்ராலே முடிச்சிக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கேமர், தமிழ் கேமர். பட்டாமாமே டூர்.